இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருந்தாலுமே அவளை அங்கே கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போய் எங்கள் சேல்ஸ் பண்ண பார்த்தா அந்த விஷயம் மட்டும்தான் அங்கே கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டுருக்கு. அவள் ரொம்ப பயந்து போனதுமே நீ சேஃப்டியாக தான் இருக்க, ஏன் கவலைப்படுற அப்படின்றத சொல்லிட்டு அவன் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். பட் அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. சரி, நான் உன்னை பற்றி எதுவுமே டீட்டெயில்ஸ் கேட்கல, உன் ஃபேமிலி யாருமே இல்லையா என்னன்னு சொல்லிட்டு அங்கே விசாரிக்கும் போது இப்போ பிரதரோட நேம் ஷென் அப்படின்றத அவள் சொல்கிறா. அவர் ஹாஸ்பிட்டலில் இப்போ அட்மிட் ஆகியிருக்காரு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு அவன் என்னோட கிளாஸ்மேட் ஆச்சு அப்படின்னா நீ அவனோட சிஸ்டர் அப்படின்ற செட் அவன் கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கான். நீ என்ன இதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேயான்னு சொன்னதும், இல்லை நான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை என்னமோ தான் உங்களை பார்த்துருக்கேன், இல்லை பார்த்ததே கிடையாதுன்னு அவள் பொய் சொல்லிடுறா. இதுக்கப்புறம் நீ கவலைப்படாத, உன்னோட பிரதரை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமை. நான் உனக்கு ஸ்டடீஸ்க்குமே நல்லா ஹெல்ப் பண்ணுவேன், நீ எதை பற்றியும் ஃபீல் பண்ணாத. உன் பிரதரை நம்ம டிசார்ஜ் பண்ணி வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாற்றிடலான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இவளுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. நான் இன்றைக்கி பார்ட் டைம் ஜாப் போகணும், தயவு செஞ்சு நீங்கள் அங்கேயுமே ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி என்னை கம்ப்ளைண்ட் பண்ணி வேலையை விட்டு தூக்கிறாதீங்கன்னு சொன்னதும், நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல நீங்கள் தானே எனக்கு எதிராக வேலை பார்த்தீங்க, என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களேன்னு சொன்னதும், அங்கே உன்னோட பிரதர் யூமே தான் இருந்தான், அவன் ஏதாச்சும் பண்ணியிருப்பான், நான் எதுவும் பண்ணலைன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு, அப்படின்னு அவர் பண்ண மாட்டார், அவர் என்னோட பிரதர்னு சொன்னதும், நீ ஏன் அப்படியே பேசிட்டு நீ போய் அவன்கிட்ட ஒராச்சும் கேட்டுப்பாரு, நான் ஏதாச்சும் சொன்னோன்னு அப்படியே முந்திட்டு வந்துடுறியா, அவனை பற்றி எதுவும் பேச விடாமல் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க கிஸ் பண்ணதுமே இவளுமே ஹாப்பியாக அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கா. அங்கே ரொமான்ஸ் பண்ண போகும்போது இவ அந்த பக்கம் ஃபேஸை திருப்பினதும், ஏன்னா நீயா விருப்பப்பட்ட மாதிரி பக்கத்தில் இப்போ மூஞ்ச திருப்பிக்கிட்டு இருக்கா அப்படின்ற செட்டி கேட்குறான். இப்போ ஹீரோயின் இல்லை இது எனக்கு பீரியட்ஸ் டைம் அப்படின்றத சொன்னதும், சரி ஓகே நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பார்த்தா அவனுக்கு மெசேஜ் வருது, இப்படி யூ நாளைக்கு மீட் பண்ணுறதுக்காக ரெஸ்டாரண்ட் வரான்னு சொல்லிட்டு. ஸோ அதை இன்ஃபார்ம் பண்ணதுமே அவள் ரொம்பவே ஹாப்பியாகிடுறா. இதில் இவ்வளோ தூரத்துக்கு சந்தோஷப்பட வேண்டியது என்ன இருக்குது அப்படின்ற சைட்டு மூஞ்ச தூக்கி வச்சுட்டு போகிறான். அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயின், நான் நார்மலாக தானே சொன்னேன், எதுக்காக இவர் இப்படி கோவமாயிட்டு போகிறாரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. இவ்வளோ பார்த்தா பிரதர் சைட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு போயிட்டு இருந்தான். நெக்ஸ்ட் டே இவன் பிடிச்சவங்க போஸ்ட் பண்ணி பயங்கரமாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி உன்னை இப்படி அவன் கிஸ் பண்ணியிருக்கானான்னு சொன்னதும், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கும் அவருக்கு அப்படி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு இல்லைன்னு சொல்கிறா. ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே போய் அங்கே கையை பிடிச்சதுமே வேமா இவன் பக்கத்தில் பிடிச்சி இழுத்துக்கிறான். இப்போ எதுக்காக நீ நடுவில் வந்துட்டுருக்க அப்படின்ற சைட்டாங்க அவன் கேட்டதுமே, என்னை இவர் தான் நேற்று காசு கட்டி காப்பாற்றினாரு, என்னை சேல்ஸ் பண்ண பார்த்தாங்க அப்படின்ற விஷயம் சொன்னதும், உனக்கு எவ்வளோ காசு அவன் செலவழிச்சானோ நான் கொடுத்துட்றேன்னு சொன்னதும், அவளுக்கு நான் பண்ணியிருக்கேன் செலவு காசு, நீ யார் நடுவில் கொடுக்குறதுக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரிங்கையுமே தூக்கி போட்டுட்டு, இதுக்கப்புறம் இவன் எனக்கு தான் சொந்தம், நீ இவ்வளோ பக்கத்தில் நெருங்கி வரணும்னு நினைக்காதன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவப்பட்டு சண்டை போடுறான். அதெல்லாமே அவன் பார்த்துட்டு அதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு ஃபஸ்ட்டு நீ யாரு, நீ இந்த விஷயத்தில் ஃபஸ்ட்டு தலையிற வேலை வைக்காத அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டு இருக்கான். ட்ரபுளை க்ரியேட் பண்ணிட்டு இருக்காதான்னு சொல்லிட்டு அப்போங்க நம்ம ஹீரோயின், ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் தனியாக போங்க, நான் அவர்கிட்ட பேசணும்னு சொன்னதுமே, நீ இவ பக்கத்தில் நெருங்கி வர பார்க்காதான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதும் இவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு, அவன் ஏதாச்சும் உன்ட்ட தப்பாக மிஸ்பிஹேவ் பண்ணானான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறான். பட் அங்கே லவ் பேர்ட்ஸ்லாம் இருக்கிறத பார்த்துட்டு ரெண்டு பேருமே ஒன்றா தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்குது. நான் இப்போவே அவன்கிட்ட பே பண்ணிட்டு வந்துடுறேன், அவன் உன்னை ட்ரபுளில் க்ரியேட் பண்ணுறானான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனால், இல்லை பிரதர் நானாகவே தான் அவர்கிட்ட போனேன், நீங்கள் இதுக்கப்புறம் இப்படி என் பக்கத்தில் நெருங்கி வரணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றத சொல்கிறா. பட் மனசுவும் அவனுக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட கேர்ள்ஸ் இருக்காங்க, குடி சீக்கிரம் நான் போர் அடிச்சிருவேன், என்னை விட்டுருவான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் உங்களோட லைஃப்பை பாருங்கள், ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணிட்டீங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டாவே, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் உனக்காக ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் தப்பாக ஏதாச்சும் நினைப்பேனா, நான் எப்பயுமே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு, நான் பிரதராகவே எப்போ இருக்க விரும்பலன்னு சொன்னதுமே, பட் நான் உங்களை அப்படி தான் நினச்சிட்ருக்கேன் இப்போ வரைக்கும்னு சொன்னதும் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு, தயவு செஞ்சு நீ என்னை பற்றி யோசி அப்படின்றத சொன்னதுமே அவங்க கையெடுத்துக்கிறா. சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே கஷ்டமாக இருந்தாலுமே, நீ ஹாப்பியாக இருந்தால் எனக்கு ஹாப்பி தான், பட் உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீ என்னை காண்டாக்ட் பண்ணு, நான் உனக்கு எல்லா விதத்துலையுமே ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க பிரதரை போய் அங்கே கேர் பண்ணி பார்த்துட்ருக்கா. அவன் இப்படிலாம் என்கிட்ட பேசிகிட்ருக்கான், பட் அவனுக்கு ஏகப்பட்ட பொண்ணுங்களோட கனெக்ஷன் இருக்குது, நான் அவன்கிட்ட போயிட்டு இப்படி லவ்வெல்லாம் எதிர்பார்த்தா அது ரொம்ப தப்பாயிரும், குடி சீக்கிரம் அவனே என்னை விட்டுட்டு போயிடுவான் அப்படின்றத சொல்லிட்டு அவளாவே நம்ம ஹீரோவை பற்றி அங்கே ஒரு முடிவுக்கு வந்துக்கிறா.
ஸ்கூலில் பிரின்சிபல் கால் பண்ணிடுறாங்க. ஹீரோயினை உடனே வந்து மீட் பண்ணுறதுக்காக வா உன்னோட கசின் வந்திருக்காங்கன்னு சொன்னதும் இவங்க விழுந்தடிச்சு போனால் அங்கே லின் தான் கசின் மாதிரி போயிருக்காரு. அங்கே வந்து லைப்ரரியே ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீ ஒழுங்காக ஸ்கூலுக்கு வரலையில அதனால தான் வந்து நான் உனக்காக வந்து பேச வந்திருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே நீங்கள் ஒன்றும் கவலையெல்லாம் படாதீங்க நாங்கள் கேர் பண்ணி பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே அங்கே பாசமாக வந்துட்டு அவங்க பேசுகிறாங்க. அவருக்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. உங்களுக்கு நாலு திட்டு விழுகுன்னு பார்த்தோம்னா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்களேன்னு. சரி ஓகே நான் வந்துட்டு இப்போ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது இப்போ நீங்கள் வந்துட்டு எப்போ என்னோட கசினாக மாறினீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவர் தான்மா உனக்காக போய் என்னை இதெல்லாம் பண்ண சொன்னார். நீ வந்து ஸ்டடீஸை ஒழுங்காக வந்து படிக்காமல் விட்டு இப்படிலாம் நீ கஷ்டப்பட்டுட்டு இருந்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல உனக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டு அவளுக்குமே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அவன் நம்ம மேலே கொஞ்சம் அக்கறை வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அப்புறம் உன்னோட படிப்பில் நீ உன்னோட கவனத்தை செலுத்தணும் நீ கண்டிப்பாக வந்துட்டு நல்லபடியாக வரணும் அப்படின்றத சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிட்டுருக்காரு. அந்த பொண்ணு ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தா இவளுக்கு அங்கே வாமிட்டிங் மாதிரி வர ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. என்னோட ப்ரெக்னன்சி வேறு தள்ளி போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே மெடிசன்லாம் வாங்கி வந்துட்டுருக்கா. அப்போ அவங்க கிளாஸ்மேட் என்னாச்சு அப்படின்ற சட்டி கேட்டதுமே இல்லை சும்மா உட முடியலன்னு சொன்னதும் நீ வந்து ஏதாச்சும் இருந்தால் என்கிட்ட சொல்லு நம்ம எல்லாம் கிளாஸ்மேட் தானே ஹெல்ப் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறான். அதுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. கடவுளை ப்ரெக்னென்ட் ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்போ அந்த பையன் வந்துட்டு இந்த மெடிசனை சாப்பிடு உனக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே மெடிசன்லாம் கொடுத்ததுமே நம்ம ஹீரோயின்மே அங்கே தேங்க்யூ சொல்லிட்டுருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். என்ன வந்து நின்று பேசிகிட்ருக்கா என்னத்தை கையில் வச்சுட்ருக்கான்னு சொன்னதும் நான் அவளோட கிளாஸ்மேட் தான் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு வயிறு ரொம்ப பெயின் ஆகிட்டு இருந்துச்சு அதனால தான் நான் மெடிசன் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னதும் ஹாஸ்பிட்டல் வான்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடும்போது இவர் எதுக்காகடா இவ்வளோ தூரத்துக்கு அக்கறைப்படுறாருன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஹீரோயின் நான் வரலை நான் நல்லா தான் இருக்கேன்னு சொன்னதும் கையை பிடிச்சிட்டு நீ இப்போ வர்றையா இல்லையா நான் வந்துட்டு வம்பு பண்ணி தூக்கிட்டு போகணுமான்னு சொல்லிட்டு அங்கே மெடிசனை தூக்கி அவனோட கையில் அங்கே தூக்கி போட்டுட்டு நம்ம ஹீரோயினை வம்பு பண்ணி அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. நான் வந்து வரமாட்டேன் நான் நல்லா தான் இருக்கேன்னு சொன்னதும் ஏன் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்க ஒருவேளை என்ன எதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்ற சொல்லி கேட்டதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. அப்போ நீ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க இந்த விஷயத்தை ஏன் நீ வந்து என்கிட்ட சொல்லலைன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறா. இதில் பயப்பட வேண்டியது என்ன இருக்குது இப்போ ஹாஸ்பிட்டல் போவோம் நீ வரலன்னு வச்சுக்கோமே நான் உன்னை வம்பு பண்ணி தூக்கிட்டு போக வேண்டியதாக இருக்கும் நம்மளோட ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியலன்னு சொல்கிறா. பிறகு அங்கே ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே போகிறாங்க. அங்கே செக் பண்ணி பார்த்தா நீங்கள் ப்ரெக்னன்சியெல்லாம் ஆகலை உங்களுக்கு சத்து குறைபாடுனால பீரியட்ஸ் வராமல் இருந்திருக்கு வேறு ஒன்றும் கிடையாது. கரெக்டாக நீங்கள் வந்துட்டு மெடிசன் எடுத்துக்கோங்க சாப்பாடு சாப்பிடுங்க எல்லாம் சரியாயிருன்னு சொன்னதும் சாப்பிட்றதுக்கு எங்கே அவளுக்கு டைம் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு அங்கே ஹாஸ்பிட்டலுமே அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்பாவே ஒருவேளை நீ ப்ரெக்னென்ட்டே ஆனாலும் எதை பற்றி கவலைப்படாமல் என்கிட்ட உடனே வந்து சொல்லணும் தேவையில்லாமல் எப்படிலாம் வேலை பண்ணாதன்னு சொன்னதுமே சரி ஒருவேளை நான் ப்ரெக்னெண்ட்டாக உண்மையில் இருந்திருந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னதும் பேபிக்காக வெயிட் பண்ணுவேன் வேறு என்ன அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டாங்க அவளுக்கு ரொம்ப ஷாக்காகிருது. ஆனால் நீ ஒன்றும் கவலைப்படாத அவளை ஈஸியாலாம் நான் உன்னை ப்ரெக்னென்ட் ஆக்க மாட்டேன் நீ வந்துட்டு படித்து நல்லபடியாக வாழ்க்கையில் வரணும் அதுக்காக நான் வந்துட்டு எவ்வளோ டைம் வேணாலும் உனக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் நீ இப்படி வந்துட்டு உன்னை ஹர்ட் பண்ணிக்க கூடாது ஒழுங்காக சாப்பிட்டு நல்லபடியாக இருக்கணும் படிப்பில் மட்டும் கவனத்தை செலுத்துன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. அவள் ரூம்க்கு அங்கே போகும்போது அவங்க ஃப்ரெண்டு போனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. என்னப்பா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான்னு சொன்னதும் ஷென்சி போய் அங்கே அவர்கிட்ட ஒக்கையெல்லாம் கொடுத்து திரும்ப அங்கே பேச ட்ரை பண்ணியிருக்கா. பட் அவர் ரிஜெக்ட் பண்ணி விட்டுருக்காரு அப்படின்றத சொன்னதும் அதை பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. இதான் ரொம்ப பெரிய டாப்பிக்காக போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்கா நம்ம ஹீரோ. அப்போ அங்கே லின் வந்து இது என்னோட தூரத்து சொந்தம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே பொண்ணு பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா அப்படின்றத சொன்னதும் பொண்ணு என்னமோ அழகுதான் ஆனால் வந்துட்டு படிக்கிறதுல தான் ரொம்ப வேஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்கமே ஒழுங்காக காலேஜுக்கே போகிறது கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு நீ வந்து கண்டிப்பாக வந்து நல்லபடியாக இருக்கணுமா அப்படின்றத சொன்னதும் இல்லை நான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் நல்லா படித்து வந்துடுவேன் அப்படின்றத அவளுமே சொல்கிறா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோவுமே படித்தா சரிதான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அவங்க அம்மா நீ ஏன் காலேஜ் சரியாக போகல அப்படின்றத சொன்னதும் பர்சனல் ரீசன்ஸ் அப்படின்றத அவள் சொல்கிறா. அவன் டைமே ட்ரபிளுக்காக அங்கே சாரி கேட்டதுமே படித்தா சரிதான் அப்படின்றத அவன் சொல்கிறான். அவங்க அம்மா இவரோட வந்து எவ்வளோ வருஷமாக அவன்கிட்ட ஒர்க் பண்ணிட்டுருக்காரு அவரோட நியூஸ்க்காக நீ இதை கூட பண்ண மாட்டேயா எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணை ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருக்கா வாய மூடிட்டு பேசாமல் இரு அப்படின்றத சொல்கிறாங்க. நீ இதுக்கப்புறம் நல்லபடியாக படிக்கணும்னு சொன்னதும் கண்டிப்பாக ஆண்டின்னு அவளுமே சொல்லிட்டு இருக்கா. அவன் எதுக்காக நீ இப்படிலாம் என்னை ஒரு மாதிரியாக பார்த்துட்ருக்கன்னு சொல்லிட்டு அவளை அங்கே டீஸ் பண்ணதுமே ஹீரோயின் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் அப்படிதான் அவன் பேச்செல்லாம் நீ பெருசாக எடுக்காத அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. வாய மூடிட்டு நீ பேசாமல் இருக்க மாட்டியா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறாங்க.
உங்க அம்மா எனக்கு என்னமோ என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு மாதிரியே தோணுதே இந்த பொண்ணு அப்படின்ற சொன்னதும், அம்மா நீங்களாம் வந்துட்டு ஏதாச்சும் நினச்சிட்டு இருக்காதீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து கிடைச்சிட்டா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் வந்துட்டு அவளை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்து அவங்க ஓனர் கால் பண்ணுறாங்க. போன டைம் வந்து தப்பாக உன் மேலே கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுமா, நாங்கள் அதனால தான் வேலையை விட்டு தூக்கிட்டோம். நீ திரும்ப வந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருது. எல்லாமே நம்ம ஹேண்ட் தான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்குமே அங்கே வந்து புரிஞ்சுக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்துருக்காங்க. அப்போங்க நம்ம ஹீரோயின் தான் ட்ரிங்க்கெல்லாம் சர்வ் பண்ணிட்டு இருந்தா. அங்கே பார்த்தா யாங்ஸி வரா. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு என்ன யூ உன்னை விட்டுட்டானா, நீ என்ன இங்கே சுற்றிட்டு இருக்கேன்னு சொன்னதும், யூ நானும் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. நான் இங்கே வந்துட்டு என்னோட சொந்த செலவுக்காக வந்து சம்பாதிக்க வந்திருக்கேன் அப்படின்றத சொல்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே வந்துடுறா. அவனுக்கு ஹீரோயின் இங்கே ஒர்க் பண்ணுறதுல சுத்தமாக பிடிக்கல, ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லாமல் ஃபீல் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே ட்ரிங்க் எல்லாமே அவள் சர்வ் பண்ணதும், அப்போ ஆங்ஸி என்னோட பர்த்டே இருந்தால் நீயுமே ட்ரிங்க் பண்ணுன்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி இந்த பொண்ணு ட்ரிங்க் பண்ணலைன்னா வேறு ஏதாச்சும் ஒரு வெயிட்ரஸை கூப்பிடுங்கன்னு சொன்னதுமே, அப்போ நம்மளுக்கு ஜாப் ஏதாச்சும் போயிருமேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப பயந்து போயிட்டு வேமா அந்த ட்ரிங்கை வாங்கி அவள் குடிச்சிடுறா. அதெல்லாமே பார்த்துட்டு இவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவன் அங்கே வெளியே போயிட்டு ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு என்னாச்சின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அங்கே வந்துட்டு அவன் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு என்ன இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதான்னு சொல்லிட்டு கேட்குறான். யார் எனக்கு ஒன்றும் தெரியலேன்னு நம்ம ஹீரோ சொன்னதுமே, உள்ள ஷென் படிச்சான்லப்பா அவன் சிஸ்டர் தான், நம்மளோட மேட்ச் நடக்கும் போதெல்லாம் இந்த பொண்ணு எப்பயுமே வந்து நம்மளை சியரப் பண்ணிட்டு இருப்பா, ரொம்ப பெரிய ஃபேனாக இருந்தா உனக்காக வாட்டருமே அவங்க எப்பயுமே கொண்டு வந்துட்டுருப்பா அப்படின்ற விஷயம்லாம் சொல்கிறாங்க. உங்கள் பிரதர் திட்டி வேமா வேற கூட்டிகிட்டு போவான் அப்படின்ற விஷயம்லாம் சொன்னதுமே அதை கேட்டுட்டு இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, அப்படியா ஆனால் வந்துட்டு ஒரு டைம் கூட எனக்கு வந்து ட்ரிங்க் கொடுத்ததே இல்லையேன்னு சொன்னதும் அவன் யோசிச்சுட்ருக்கான். எங்கிட்டு போய் கொடுப்பான், நான் தான் அதை பிடுங்கி குடிச்சிட்டேனேன்னு சொல்லிட்டு. அப்போ ஆனால் வந்துட்டு என்ன பண்ணுறதுப்பா, ஏகப்பட்ட பொண்ணுங்க பின்னாடி சுற்றிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் தண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க, அதில் இந்த பொண்ணை மட்டும் உனக்கு எப்படி நோட் பண்ணி கரெக்டாக தெரியும் அப்படின்ற சொன்னதும் அதெல்லாமே கேட்டுட்டு இவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்படின்னா இவளுக்கு நம்மளை ரொம்ப வருஷமாக தெரியுமா, லைக் பண்ணிட்டு இருந்தாலான்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே வந்தா. அந்த கொஞ்சம் ட்ரிங்க் குடித்ததுக்கே போதை தலைக்கேறி போய் அங்கே வந்துட்டு உட்காந்து எந்திரிக்க மாட்டா. அப்போ அங்கே லிண்டா வந்து எந்திரிக்க சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ என்னாச்சுன்னு கேட்டதுமே, பாஸ் நானும் எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணுறேன் அங்கே டாக்ஸி கூட்டிகிட்டு போக, பட் இவங்க எந்திரிக்கவே மாட்டாங்கன்னு சொன்னதும், இப்போ ஹீரோ நீ இப்படியே இருந்துட்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம், நீ இதுக்கப்புறம் தண்ணியெலாம் போட்டேன்னு வச்சுக்கோமே, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி அங்கே டாக்ஸியில் ஏற்றுனா. நான் இப்போ உடனே காலேஜுக்கு போகணும், டைம் ஆயிடுச்சுன்னு அவள் சொல்கிறா. என்ன பேசிகிட்டு இருக்க, இப்போ கிளம்புனோம்னா மிட் நைட்டில் தான் காலேஜுக்கு போய் சேர முடியும், அது ரொம்ப தூரமாக இருக்குது, ஏதாச்சும் வேலை பண்ணிகிட்ருக்காம வீட்டுக்கு வா அப்படின்ற சொன்னால் அவள் பாட்டு அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு அங்கே கிஸ் பண்ணிகிட்ருக்கா. நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நீயாவே வாண்டடாக இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்றியான்னு சொன்னதும், ஆமாம் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற செட் அவள் பாட்டு அங்கே கிஸ் பண்ணதுமே இவன் வந்து நீ இப்படிலாம் பண்ணிட்டு என்னை செடியூஸ் ஆக்காத, நீ ரொம்ப வந்துட்டு கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டுருக்க, முதல் ஸ்டாப் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே கேட்காம அங்கே கிஸ் பண்ணுறப்ப அவங்க ஃப்ரெண்டு சொன்ன விஷயம் எல்லாமே ஞாபகம் வருது. அந்த பொண்ணுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஸோ இவனுக்குமே அந்த ஃபீல் எல்லாமே ஆயிட்டுருக்கு. அங்கே வந்துட்டு பிடிச்ச ஒப்பாட்ட அங்கே வந்து கிஸ் பண்ணாங்க, கடிச்சு வைக்க அப்படியே இருந்துச்சுக்கா. சரி ஓகே நானுமே இப்போ ரெடியாக தான் இருக்கேன்னு அவன் சொன்னதும், ஆனால் எனக்கு இப்போ பீரியட்ஸே அப்படின்றத சொன்னதும், நீ வேணுனே என்னை வந்துட்டு கடுப்பேற்றிட்டு இருக்கியா, நீ பேசாமல் இருக்க மாட்டியா அப்படின்றத சொன்னதும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் மேலேருந்து வர அந்த ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணிவிட்டு அங்கே ஹக் வேற பண்ணிவிட்டு அவள் எங்கே ஹாப்பி ஆகிட்டுருக்கா. நெக்ஸ்ட்டு எங்கள் ஹோட்டலில் தான் அவளுக்கு முழிப்பு வருது. நைட்டு நடந்த எதுவுமே அவளுக்கு ஞாபகம் வருது. நம்ம எப்போ இங்கே வந்தோம்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. பிறகு அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து அங்கே வந்து கிளம்பி போயிட்டு இருந்தா. அப்போ அங்கே அந்த பார்த்தா சென்சியை பிடிச்சவங்க ஹீரோவோட அம்மா பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. என்னப்பா நடக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு ஹாப்பி ஆகிட்டு அது எல்லாத்தையுமே அங்கே வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஒழுங்காக வந்துட்டு என் பையன்ட்ட வந்து விலகியர் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. நேற்று நைட் என்ன அவன் கூட சேர்ந்தா நீ இருந்த அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே, ஐயோ நான் அவரை பார்த்தே ரொம்ப நாளாச்சேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறாங்க. உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஏகப்பட்ட பேர் கூட ஆஃபர் வச்சுட்டு நீ காசுக்காக அப்படி ஏமாற்றிட்டு சுற்றிட்டு இருக்கியா, மரியாதை எங்கேருந்து போன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டு திட்டுறாங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் நீ இப்படிலாம் வீடியோ எடுக்காத, முதல் ஸ்டாப் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. பேச வரும்போது ஃப்ரெண்டு சரிப்பா நீங்கள் பேசிட்டு இருங்க நான் வர்றேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. என் பையன் வந்துட்டு எத்தனை பேர் கூட சுற்றிட்டு இருக்கேன் என்னன்னே எனக்கு தெரியல, இப்படி பொண்ணு கூடலாம் சவகாசம் வச்சுட்ருக்கான். நேற்று நைட்டு பார்த்தா ஏதோ கழுத்தில் மார்க் இருக்குது, யார் கூட போய் இந்த வேலை பண்ணிட்டு வந்தான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறாங்க. எனக்காக ப்ளீஸ் நீ ஹெல்ப் பண்ண முடியுமாம்மா, அவன் வந்துட்டு யாரோடையாச்சும் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கானா, அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. நம்ம வந்துட்டு என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. சரிங்க ஆண்டி நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறா. சரி ஓகே என் கூட நீ சேர்ந்து சாப்பிடவான்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போனதுமே ஹீரோ அங்கே வந்துடுறான். அதை பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ அங்கே வந்துட்டு யார்
யார் வந்துட்டு உனக்கு இதெல்லாம் பண்ணது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. பட் அவ எதுவும் பேசாமல் அங்கே டீயெல்லாம் போய் அவளுக்கு சர்வ் பண்ணா. இவளுக்கு பார்த்தா அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. உன் கழுத்தில் மார்க் இருக்குது, நேற்று யார் கூட போய் ஒன்றா இருந்துட்டு வந்த அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, அம்மா நீங்கள் ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, நான் தான் சொன்னேன்ல ஒரு காட்டு பூனையை பிடிச்சேன், அது வந்துட்டு தான் இப்படி பண்ணி விட்டுருச்சுன்னு சொன்னதும், என்னை வந்துட்டு இப்படிலாம் நீ வந்து சொன்னேன்னா நான் நம்பிடுவேனா, காட்டு பூனை பறன்னா எப்படி இருக்கணும் எனக்குன்னா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ரொம்பவே வந்துட்டு அது வல்கராக இருந்துச்சுமா, கண்ட்ரோலே பண்ண முடியல. நான் வந்துட்டு பாவமேன்னு சொல்லிட்டு அதை பாத் எடுக்க வைக்க ட்ரை பண்ணால் அது ஏன் மேலே அட்டாக் ஆகிருச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. சரி ஓகே, எங்கள் ஃபேமிலி மேட்ச் பேசிகிட்டு இருக்கோம், நீ எந்திரிச்சு போறியான்னு சொன்னதுமே ஹீரோயின் எந்திரிச்சதுமே, நான் வந்து அந்த பொண்ணை சாப்பிட்றதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அதை எப்படி நீ வந்துட்டு அவளை போன்னு சொல்லிட்டு பண்ணு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறாங்க. ரொம்ப யாரோ நர்வஸாக இருக்க மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ஜில் தண்ணியை கொண்டு வர சொல்லி அவனாவே இங்கே குடிச்சிட்டு இருக்கான். அவங்க அம்மா நீ வாயை மூடிட்டு பேசாமல் இருக்க மாட்டியா, எதுக்கு அந்த பொண்ணை டீஸ் பண்ணிகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அப்பாலாம் அங்கே வச்சுட்டு அவங்க ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாகி அங்கே வந்து கேர் பண்ணி அவளை பார்த்துட்டதுமே அவளுக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுது. எதுக்காக நீ இப்போ அழுதுட்ருக்கன்னு சொன்னதும், என்னை இப்போ வரைக்கும் யாருமே இப்படி வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிட்டதே இல்லை ஆண்டி அப்படின்றத சொல்கிறா. அப்புறம் அந்த சென்சி கூட சேர்ந்து சுற்றுனதை பார்த்தேன்னு வச்சுக்கோமே, நான் சும்மா விட மாட்டேன். நீ என்ன நினச்சிட்ருக்க, நீ திரும்ப ஆளை யாராச்சும் ஏற்பாடு பண்ணி கூட்டிகிட்டு வரலான்னு ஐடியா பண்ணிகிட்ருக்கியா, நீ ஏற்பாடு பண்ணது தானே அவள் அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அம்மா அவட்ட நான் பேசுகிறதே கிடையாது, நீங்களாம் ஏதாச்சும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க திட்ட பார்த்தா ஹீரோயினுக்கு அவங்க ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. அந்த நெக்கில் வந்துட்டு உண்மையிலே எப்படி மார்க் வந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் பயந்து போயிட்டு, நான் இப்போ வந்துட்டு கிளம்புறேன் ஆண்டி, நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கா. திரும்பி ரிட்டர்ன் வந்து பார்த்தா அங்கே ஆளை காணோம். எங்கே ஆன்ட்டின்னு சொன்னதுமே அவங்க வந்துட்டு இப்போ கிளம்பிட்டாங்கன்னு சொன்னதும், நான் காலேஜ் கூட்டிகிட்டு போய் விடுறேன்னு சொல்கிறான். இல்லை நானாவே போய்க்கிறேன் அப்படின்றத சொல்லும்போது, இப்போ எங்கள் அம்மா வந்துட்டு இந்த மார்க்கை பற்றி கேட்டுட்ருக்காங்களே, இது எப்படி வந்துச்சுன்னு உனக்கு என்ன தெரியாதான்னு சொன்னதும், இது என்ன உண்மையிலே நான் தான் பண்ணனான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன்னா நீ வந்து இன்னுமே நம்ப மாட்டேயா அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஷோர்ட் பட்டன்லாம் போட்டு விட்டுட்டு நீ ட்ரிங்க் கொஞ்சம் பண்ணாலுமே போதை தலைக்கேறி போய் கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டுருக்க, உன்னை கண்ட்ரோலே பண்ண முடியல, இதுக்கப்புறம் குடிக்கிற வேலை நீ வைக்காத அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டாங்க. அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ நீ ஜாப் வந்து போகணுன்னு அவசியம் என்ன இருக்குது, நான் வந்துட்டு உனக்கு எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொன்னதும், இல்லை எனக்கு வேணாம் நாங்கள் சொல்லும்போது அங்கே வந்துட்டு அங்கே காசுமே அவன் கொடுக்குறான். பட் ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லிடுறா. அங்கே வந்துட்டு மார்க்கெல்லாம் இருக்கவுமே அங்கே வந்து அந்த மேக்கப்லாம் போட்டு விட்டுட்டு இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அங்கே அதை கேட்டுட்டு அவன் இதுக்கப்புறம் வந்துட்டு நான் சொன்னதை ஞாபகத்தில் வச்சுக்கிறணும், தண்ணியை போட்டுட்டு ஏதாச்சும் வேலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்ததுமே, ப்ளீஸ் நீங்கள் தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்றத சொன்னதும், எதுக்காக நீ இப்படி வந்துட்டு வேணான்னு வந்து பண்ணிட்டுருக்கா அப்படின்றத சொல்லி கேட்குறான். சரி ஓகே நான் வந்துட்டு இப்போ கிளம்புறேன் அப்படின்றத அவள் சொல்லும்போது, நான் கேட்க மாட்டேங்கலன்னு சொல்லும்போது அங்கே வந்துட்டு அவனோட கண்ணத்தை பிடிச்சி கிஸ் பண்ணிவிட்டு அவன் கோவத்தை அங்கே சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு என்னை தொடர்ந்து வேலை பார்க்க வந்துட்டு விடுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. கிஸ் எல்லாம் வந்துட்டு இப்படி தான் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நம்ம ஹீரோவோட அம்மாவை பார்த்தா ஆங்ஸியோட ஃபேமிலியை மீட் பண்ணிவிட்டு அவளுக்கு அங்கே வந்து ஹீரோ கூட மேரேஜ் பண்ணுறதை பற்றி அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதே இடத்துல தான் நம்ம ஹீரோயினுமே அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அவளை அங்கே பார்த்துட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோ அவங்க அம்மா சொல்கிறாங்க, இது வந்து மிஸ்டர் லின்னோட நீஸ் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. பட் அங்கே அவளோட அம்மாவை பார்த்தா ரொம்ப ஓவர் ஆட்டிடியூட் காமிச்சிட்டு மூஞ்ச திருப்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே சர்வ் பண்ணிட்டு இருந்தா. அப்போ அந்த ஆங்ஸியோட அங்கிள் வந்துட்டு ரொம்ப மோசமான ஆளாக இருக்கார், நம்ம ஹீரோயின்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. பட் அங்கே கரெக்டாக இப்போ நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே அந்த ஆள் ரொம்பவே அங்கே வந்துட்டு பயந்து போயிடுறாரு. ஹீரோயின் நான் இப்போ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே ரூமுக்கு போனால் இவன் பின்னாடியே வந்துட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறான். என்ன நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, வெளியே ஆங்ஸி இருக்காங்க, பார்த்தா ப்ராப்ளம் ஆக போகுது அப்படின்றத சொன்னதும், என்ன வந்து பிரச்சனையாக போகுது, நான் வந்துட்டு உன் கூட இப்போ இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் ஒன்றும் என் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆல்ரெடி அங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, நீங்கள் அவங்களோட சேர்ந்து போய் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்றத சொன்னதும், இவன் போய் அவளை கிஸ் பண்ணதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே தள்ளினாலுமே அவ கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ண அவன் ட்ரை பண்ணுறான். தயவு செஞ்சு நீங்கள் இப்படி பண்ணாதீங்க, வெளியே அந்த பொண்ணு இருக்காங்க, பார்த்தா பிரச்சனை ஆயிரும், எனக்கு தான் ரொம்ப அசிங்கமாகும் அப்படின்றத சொல்கிறான். லின் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. நம்ம ஹீரோயின் வந்ததுமே நீ போய் உள்ளே ஏறி உட்காரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறா, என்ன அவங்க 2 பேத்துக்குமே என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் பேசி முடிச்சிருக்காங்க, எப்படினாலும் நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு மேரேஜ் பண்ணிடுவாங்கன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. அப்படின்னா 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஆங்ஸி அங்கே உள்ள நம்ம ஹீரோயின் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு லேடி இருக்க மாதிரின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க வரா. பட் ஹீரோயின் வேமா அங்கே உள்ளே கவுந்துக்கிறா. நம்ம ஹீரோ அதுக்குள்ளே வந்துட்டு அது என்னோட அம்மா தான் சொன்னதுமே அவங்களுமே சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோயின் அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கும்போது என்ன வந்துட்டு நீ வந்து என்ன ஏதாச்சும் யோசிச்சுட்ருக்க அப்படின்ற சொல்லி கேட்டதும் அதெல்லாம் கிடையாது அப்படின்றத சொல்லும்போது நீங்கள் 2 பேரும் கரெக்டான மேட்சாக தான் இருக்கீங்க, நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னதும் நான் வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லி பேசிகிட்டு இருக்கேன், நீ என்னமோ பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது ஜெலஸ் ஆகிட்டு பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நான் ஏன் ஜெலஸ் ஆக போகிறேன், எனக்கு வந்துட்டு உங்களை பிடிக்கவே இல்லையே, நான் வந்துட்டு ஜெலஸாக என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ யாரை பிடிக்கும், அந்த யூவை தான் பிடிக்குமான்னு சொன்னதுமே நீங்கள் எதுக்காக எப்பயுமே அவரை பற்றியே பேசிட்டு நான் டீஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நான் அவரை பார்த்தே எவ்வளோ நாளாச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணதும் நான் இப்போ ஒரு பிஸ்னஸ் மீட்டுக்கு போனப்போ அவனை பார்த்தேன், உன்னை பற்றி கேட்டான், நீ நல்லா தான் இருக்கேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இவ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நான் ஃபைனலாக ஒரு தடவையாச்சும் அவரை போய் மீட் பண்ணணும்னு அவள் சொன்னதுமே அவ்வளோதான் இவனுக்கு அங்கே ஜெலஸாகி போயிடுது. நீங்கள் என்ன வந்துட்டு கோமாயிட்ருக்கீங்களான்னு சொன்னதும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ வீட்டுக்கு அங்கே காரை கொண்டு போங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஷாக் ஆகிட்டு நான் ஹாஸ்டலுக்குலாம் போகணும், நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது இப்போ உனக்கு ஃபீவரும் கிடையாது, உனக்கு இப்போ வந்துட்டு நல்லா தான் இருக்க, பீரியட்ஸும் கிடையாது, ஸோ வந்துட்டு எனக்கு என்ன விருப்பமோ அதை நான் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவளை அங்கே வம்பு பண்ணி இழுத்துட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே கிஸ் பண்ண ட்ரை பண்ணதுமே நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க, தள்ளுங்கன்னு சொன்னதும் யூ வந்து டச் பண்ணால் உனக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் வாய்க்கு வந்தபடி என்னை பேசி இன்சல்ட் பண்ணுறீங்களேன்னு சொன்னதும் அப்போ நான் என்ன பண்ணுறது, எப்போ பார்த்தாலும் அவனோட பேச்சு இல்லைன்னா ஏதாச்சும் வந்து என்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவங்க ரொம்ப கோவமாயிட்டு இருக்கா. பட் இவன் ரொம்ப கோவப்படுறதை பார்த்துட்டு அவளுக்குமே ரொம்ப பயமாயிருது, அவன் பட்டு ஏதாச்சும் கோவப்பட்டு இதை பண்ணிடுவானேன்னு சொல்லிட்டு இப்போ என்னை கிஸ் பண்ணுன்னு சொன்னதுமே கிஸ் பண்ணதுமே இப்படி தான் உனக்கு நான் கிஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேனா, இதுக்கு முன்னாடி நம்ம கிஸ் பண்ணிக்கிட்டது கிடையாதான்னு சொன்னதும் நீங்கள் கிஸ் பண்ண சொன்னீங்க, நான் பண்ணேன் அவ்வளோதான் அப்படின்றத அவள் சொல்கிறா. கிஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே கிஸ் பண்ணிவிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயின் காலில் ஸ்லிப்பர் இல்லாமல் இருக்கவுமே அவள் காலில் ஸ்லிப்பர்லாம் போட்டுட்டு நான் உனக்காக சாப்பாடெலாம் ரெடி பண்ணுறேன், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதான்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு ஆனால் ரொம்பவே அங்கே ஃபீல் ஆகிடுது, இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறா. கூடி சீக்கிரம் எப்படினாலும் இவனை பிரிய வேண்டியதாக இருக்கும், ஆனால் வந்துட்டு நான் இப்படி வந்து பாசம் இவன் காமிக்கிறத பார்த்துட்டு இவன் பக்கத்தில் இருக்கணும்னு எனக்கு ஏன் தோணிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு தயவு செஞ்சு நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு என்கிட்ட கருணை காட்டாதீங்க, ரொம்ப நினச்சி பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவனை போய் இங்கே கிஸ் பண்ணுறான். அவனுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவன் கூட சேர்ந்து அங்கே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். பிறகு அவளுக்காக சூப்பராக நாங்கள் சாப்பாடெலாம் ரெடி பண்ணி கொடுத்ததுமே அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அவள் ரொம்பவே சூப்பராக சமைச்சிருக்கீங்க, என் பிரதர் மாதிரியே நீங்கள் சமைச்சு கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னதும் உன் பிரதர் சமைச்சு கொடுப்பானான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஆமாம் அவர் சமைச்சு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து இருந்தீங்க அவங்கெல்லாம் வந்துட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறா. அதெல்லாமே பார்த்துட்டு அவன் கண்ணுகள்லாம் தொடச்சி விட்டுட்டு எதுக்காக நீ இப்படி கவலைப்பட்டு அழுதுட்ருக்க, ஒன்றும் கவலைப்படாத, உன் பிரதர் கூடிய சீக்கிரம் எந்திரிச்சிடுவான், அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு உண்மையிலே நீங்கள் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்றத சொல்கிறான். அவங்க வீட்டில் இருக்கும்போது அப்போ அங்கே மெய்ட் வந்துட்டு அவளுக்காக ஒரு கிஃப்ட்டு கார்டு எல்லாமே கொடுக்க சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ இருக்குது, அதை பார்த்துட்டு என்ன இது என்னோடய அம்மாவும் நானுமே இருக்கோமே, யார் என்ன ஆன்ட்டியே தெரியுமா என்னோட அம்மாவுக்கு அப்படின்ற செட் அவள் பார்த்துட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு இவள் ரொம்பவே அவங்க ஹாப்பி ஆகிட்டு உடனே அங்கே அவங்ககிட்ட கால் பண்ணி மேடம் அங்கே வந்து கூட்டிகிட்டு வந்தீங்க பார்த்தீங்களா அன்றைக்கி அந்த பொண்ணு வேறு யாரும் கிடையாது, உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பொண்ணு தான் சொல்லிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் அவங்க பிரதரை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கா. பிரதர் கூடிய சீக்கிரம் நீங்கள் வந்துட்டு நல்லா இருவீங்க, அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து ஹாப்பியாக இருக்கலாம் பிரதர் அப்படின்றத சொல்கிறா. பார்த்தா அவங்க அம்மாவை அவன் கூட்டிகிட்டு வந்துடுறா. அவங்க பார்த்தா ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க, ஹக் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன சாண்டி ஏன் நீங்கள் அழுதுட்ருக்கீங்கன்னு சொன்னதும் ஃபைனலாக நான் இவ்வளோ நாள் கழிச்சு உன்னை வந்துட்டு மீட் பண்ணிட்டேம்மா அப்படின்றத சொல்கிறாங்க. என்னோடய அம்மாவை பற்றி உங்களுக்கு தெரியுமா ஆண்டின்னு சொன்னதும் நானும் அவளுமே சின்ன வயசு ஃப்ரெண்டுமா, நான் வந்துட்டு இப்படி அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாங்கன்ற விஷயம் தெரிஞ்ச பிறகு ரொம்ப தேடுறதுக்கு உங்களை வந்து ட்ரை பண்ணேன், பட் ஃபைனலாக இப்போ தான் நீ எனக்கு கிடச்சிருக்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து பிளெயின் ஆக்சிடெண்ட்டில் தானே இறந்தாங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கவலையாயிட்ருக்கு. நான் என் ஃப்ரெண்டுகிட்ட வாக்கு கொடுத்துருந்தேன், அவளோட பொண்ணை தான் வந்துட்டு நான் என் பையனுக்கு மேரேஜ் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே இது வந்து ஃபிக்ஸ் ஆனதுன்னு சொல்லுதும் ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிடுது. ஏன்னா இவ்வளோ நாளாக சிஸ்டர் ஆக்கிடுவாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு அவன் பயந்துட்டு சுற்றிட்டு இருந்தான். பட் அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே ஃபேமிலி அந்த வலையிலையுமே கொடுத்துட்டு அங்கே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ அப்போ யாங்ஸி அப்படின்ற சட்டி கேட்டதும் அதை பற்றிலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. பிரதருக்கு எப்போ ஆச்சு இந்த மாதிரின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அம்மா அப்பா இறந்த பிறகு நானும் இவனு மட்டும்தான் சேர்ந்து இருந்துட்டு இருந்தோம், ஆனால் வந்துட்டு என்ன பண்ணுறது கார் ஆக்சிடெண்ட்டில் இப்படி ஆயிடுச்சு, அங்கிள் எங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே விற்றுட்டு எங்களை இப்படி தெருவில் விற்றுட்டார் அப்படின்றத சொன்னதும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டீங்க, நான் இதுக்கப்புறம் இப்படிலாம் நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே ரொம்பவே ஹீரோயினுக்குமே ஹாப்பியாக இருது. ஃபைனலாக வந்துட்டு இப்படி நல்ல வாழ்க்கை நம்மளுக்கு அமைஞ்சிருச்சு, ஹான் கூட மேரேஜ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் என்ன லைக் பண்ணிட்டுருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டதுமே உன்னை லைக் பண்ணுறேன்னான்னு எனக்கு
சரியாக சொல்ல தெரியல. பட் உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. நீ இப்போ சிரிச்சேன்னா வச்சுக்கோமே, உன்னை அப்படி கிஸ் பண்ணணும்னு தான் எனக்கு தோணிடுச்சுக்கு. உன் கூட சேர்ந்து இருக்கிற ஒவ்வொரு நொடியுமே எனக்கு ரொம்பவே வந்துட்டு ஸ்பெஷலாக தோணுது அப்படின்றத சொல்கிறான். அதெல்லாமே கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. அவனுக்கு லவ் இருக்குது, அதை வந்து சொல்கிறதுக்கு தான் தெரியலன்னு சொல்லிட்டு. எல்லாம் நம்ம 2 பேருமே சேர்ந்து ஹாப்பியாக ஒன்று சேர போகிறோம்ல, எனக்கு அதுதான் சந்தோஷம்னு அவன் சொல்லும்போது, அது எப்படி வந்துட்டு நீங்கள் ஒன்று சேருவீங்க என்னோட பெர்மிஷன் இல்லாமல் அப்படின்றத அவங்க பிரதர் சொல்கிறான். கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருது. என் பிரதர் ஃபைனலாக எந்திரிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நீ ஏன் இப்படி சொன்ன அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு நடுவில் காலேஜில் எத்தனை ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு, அதெல்லாமே நம்ம சார்ட் அவுட் பண்ண வேணாமா அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஸோ எல்லாருக்குமே அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக அப்படியே ஹாப்பியாக இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.